அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இன்றைய ரமதான் மாதத்தின் சிறப்பு தொழுகையான தராவீஹ் வித்ர் போன்றவற்றை நாம் நிறைவேற்றிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இன்றைய தினம் நாம் நோற்ற நோன்புகள், நாம் செய்த அமல்கள், நாம் தொழுத தொழுகைகள், இரகசியமாக நாம் செய்த மற்ற நற்செயல்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டருள் புரிவானாக. அவற்றுக்கு இம்மை மறுமை ஈருலகத்திலும் நிறைவான நற்கூலிகளை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய பகுதியில் ஒரு வசனத்தினுடைய விளக்க உரையை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வ அகிமிஸ் ஸலாத்த தரஃபைன் நஹார் வ ஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத் ஸாலிக ஸிக்ரா லிஸ்ஸாக்கிரீன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். எப்பொழுது? தரஃபைன் நஹாரி, பகலின் இரண்டு முனைகளிலும், பகலின் இரண்டு ஓரங்களிலும் தொழுகையை நிறைவேற்றுங்கள். வ ஸுலஃபம் மினல் லைல், இரவில் சில பகுதிகளிலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள். இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை போக்கி விடுகின்றன, அழித்து விடுகின்றன. ஸாலிக ஸிக்ரா லிஸ்ஸாக்கிரீன், இது படிப்பினை பெறுபவர்களுக்கு நல்ல அறிவுரையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் நாம் தொழுகின்ற ஐங்கால தொழுகைகளை குறிப்பிடுவதாக இந்த வசனத்தினுடைய விளக்க உரை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். 5 நேர தொழுகையையும் அல்லாஹ் ஒரு பாதி வரியில் அடக்கிறான். நம்ம ஃபஜ்ரு, லுஹரு, அசரு, மக்ரிபு, இஷான்னு நீட்டி முழக்குவோம்ல, அதை அல்லாஹ் ஒரு பாதி வரியில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் அப்படின்னா, பகலின் இரு முனைகளிலும் இரவில் சில பகுதிகளிலும் நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள். இந்த பகலின் இரு முனைகள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, இஸ்லாமிய நாளின் கணக்குப்படி பகல் எப்பொழுது தொடங்குகிறது? எப்பொழுது நாம் சஹரை முடிக்க வேண்டுமோ அப்பொழுது தொடங்குகிறது. அப்போ எது தொடக்கம் பகலுக்கு? எல்லாரும் சூரியன் உதிச்சா தான் பகலும்பாங்க. இல்லை, இஸ்லாமிய சட்டப்படி பகல் அதனுடைய தொடக்கம் என்பது ஃபஜ்ர் உதயமாகிறது தான், அதுதான் பகல். அப்போது ஃபஜ்ர் உதயமான அந்த நேரம் அதுதான் பகலினுடைய ஒரு முனை, ஒரு எண்டு. சரி, அதே மாதிரி இன்னொரு முனை எது? இன்னொரு முனை அது மக்ரிப் என்பது இரவின் ஆரம்பமாயிருது. நான் சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு தான் இருட்டு வரும்போது தான் எனக்கு மக்ரிப் வருது. அப்போது அது பகலுடைய ஒரு பகுதின்னு சொல்ல முடியாது. சில பேர் அதை சொல்கிறாங்க, ஆனால் அது கிடையாது. மாறாக அசர் தான் பகலுடைய இறுதி, இன்னொரு முனை அதுதான். அப்போது பகலின் 2 முனைகளிலும் அப்படின்னா ஃபஜ்ரு, லுஹரு, அசர், பாக்கி 3, அதுக்குள்ளே 3 வந்துடுது. லுஹரை சொல்லாமலேயே லுஹர் உள்ளுக்குள்ளே வந்துடுது. ஏன்னா 2 முனைகள்னு வரும்போது அதுக்கு இடப்பட்ட நேரத்தில் உள்ள தொழுகையும் அதுக்குள்ளே வந்துடுது. வ ஸுலஃபம் மினல் லைல், இரவில் சில பகுதி அப்படிங்கிறது ஒரு தொழுகை மக்ரிபு, இன்னொரு தொழுகை இஷா. ஆக மொத்தத்தில் 5 நேர தொழுகைகளையும் நீங்கள் கடைப்பிடியுங்கள், நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை போக்கி விடுகின்றன என்று சொல்கிறான். அதாவது தொழுகைகளை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு உடனே நன்மைகள் அப்படின்னு சொன்னால், அப்போது தொழுகையை அல்லாஹ் நன்மைகளின் சிகரமாக வைத்திருக்கிறான். மற்ற நன்மைகளையும் எடுத்துக்குவோம், ஆனால் அதுக்கு பின்னாடி உடனே சொன்னதிலிருந்து நன்மை, தொழுகை என்பது நன்மையின் சிகரமாக இருக்கிறது. அப்போது பாவங்களை போக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் தொழுகைக்கு வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருவசனம் சுட்டி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்சு வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி கஃபாராத்துன் லிமா பைனஹுன்ன. 5 நேர தொழுகைகள் அவற்றுக்கு இடையில் உள்ள பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றன. இப்போது ஃபஜ்ர் தொழுதுட்டோம், லுஹர் தொழுகிறோமா, ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில் உள்ள பாவங்களுக்கு அல்லாஹ் அந்த தொழுகையை, அந்த லுஹர் தொழுகையை பரிகாரமாக்குறான். அடுத்து அசர், நண்டுக்கு நடுவில் அல்லாஹ் அசரை பரிகாரமாக்குறான். இப்படியே இரவுல நமக்கு ஏதாவது தீமைகள் நடந்திருந்தால் ஃபஜ்ரில் என்ன செஞ்சாரான்னா அந்த தீமைகளுக்கான பரிகாரமாக ஃபஜ்ர் தொழுகை ஆக்கிவிடும்.
ஆக இப்படி 5 நேர தொழுகைகள், அதே போல் ஜும்மா மறு ஜும்மா, ஒரு ஜும்மா தொழுதுட்டு மறு ஜும்மா தொழுதோம்னா இந்த 2க்கும் இடைப்பட்ட நாட்களில் நடந்த பாவங்களுக்கு அல்லாஹ் பரிகாரமாக வைத்திருக்கிறார். பாவ பரிகாரம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? பெரும்பாவங்களை சொல்லலை. பெரும்பாவங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு தௌபா கேட்கணும், அல்லாட்ட இஸ்திக்ஃபார் கேட்கணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் மன்னிச்சாதான் அது மன்னிக்கப்படும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த பெரும்பாவம் கூட மனித உரிமை சார்ந்த பாவங்களாக இருந்தால் சம்பந்தப்பட்ட மனிதர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு அல்லாட்ட கேட்டால் தான் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஏன்னா இதுக்கு கொஞ்சம் வீரியம் அதிகம். அதனால் இது என்ன செஞ்சிடாதுன்னு சொன்னால் அந்த பாவ பரிகாரமாக இதெல்லாம் அமைஞ்சிடாது. அது ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சுங்களா? அப்போ எனவே தொழுகை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூற்றுப்படி பாவ பரிகாரமாக அமைகிறது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். நான் இன்றைக்கி தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த வசனத்தையே நான் தேர்ந்தெடுத்தேன். எப்போதும் தொலை வரக்கூடிய ஆள்கிட்ட இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. தொலை வராதவங்கள்ட்ட என்ன செய்யணும்? இது சொல்லப்படணும். அப்போது நான் உங்களை தான் கருவியாக வச்சு என்ன செய்கிறேன்னா அவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இதை சுமந்து கொண்டு போய் உங்களுடைய வட்டாரத்தில் உங்கள் லொக்கேஷனில் அல்லது உங்களுடைய ஃபோனில் யாருடைய நம்பர்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நீங்கள் அந்த செய்தியை கொண்டு போய் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்கின்ற அடிப்படையில் நான் அமானிதமாக இந்த செய்தியை சொல்கிறேன். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் முதலில் விசாரிக்கக்கூடிய அமல் தொழுகை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாஹ். மறுமை நாளில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விவகாரம் தொழுகை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபைதா ஸலஹ சலுஹல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சலுஹ சாயிரு அமலிஹி. தொழுகை சரியாக இருந்துட்டுனா எல்லா செயலும் சரியாக ஆயிரும். தொழுகை கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக ஆயிரும். ஒயின் ஃபசதத், தொழுகை வீணாகிவிட்டால் ஃபசத சாயிரு அமலிஹி, அவருடைய மற்ற செயல்களும் வீணாகத்தான் போகும். இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன் அப்படின்னா தொழுகை அப்படிங்கிறது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. ஒரு மனிதர் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஆஜராகிற பழக்கத்தை வச்சுருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு நேர்த்தி நிச்சயமாக இருக்கும். அவர்கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செயல் நேர்த்தி, என்ன செஞ்சாலும் அவர் கரெக்டாக தான் செய்வார். ஏன்னா அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் கரெக்டாக நிற்கிற அந்த தன்மை அவர்கிட்ட இருக்கு பாருங்கள். அதனால் அவருடைய செயல் என்பது தூய்மையானதாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக அதில் பிழை வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ எனவே ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க, தொழுகையில் ஒருவர் கரெக்டாக இருந்தால் மற்ற செயல்களும் கரெக்டாக இருப்பார், சரியாக இருப்பார். தொழுகை சீர்குலைந்தால் மற்ற செயல்களும் சீர்குலையும் என்று சொல்கிறார். அப்போ மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விஷயம் தொழுகை. அடுத்து 2வது, தொழுகை என்பது மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவருக்கும் இடையில் பாகுபடுத்தக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. தொழுதால் முஸ்லிம், தொழாவிட்டால் முஸ்லிம் அல்ல. இப்படி தான் சஹாபாக்கள் நினச்சாங்க. அன்னைக்கு ஒருவர் தொழுகைக்கு வரவில்லை என்றால் அவர் முஸ்லிம் அல்ல அப்படிங்கிற அந்த சந்தேக வளையத்துக்குள்ளே வந்துடுவார், அந்த டவுட்டுக்குள்ளே வந்துடுவார் அவர். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகல் நேர தொழுகைகளில் முனாஃபிக்குகள் கண்டிப்பாக ஆஜராகிடுவாங்க. ஆனால் இஷா ஃபஜ்ரில் வரமாட்டான். இருட்டாக இருக்குது, தெரியவா போகுது அப்படின்ட்டு வராமல் போயிடுவான். அப்போ தொழுகையை அன்னைக்கு ஈமானுக்கான அடையாளமாக பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்கு ஸலாம். தொழுகையை திட்டமிட்டு கைவிடுவது ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் இடையில், ஒரு மனிதனுக்கும் ஷிர்க்குக்கும் இடையில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த மனுஷனை முஷ்ரிக்கா காஃபிரா அப்படின்னு சொல்லணும்னா தொழுகை விஷயத்தில் அப்படி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. அவர் திட்டமிட்டு கைவிடக்கூடியவராக இருந்தால், அறவே தொழுகின்ற பழக்கம் இல்லாதவராக இருப்பாரேயானால் அன்றைக்கு சஹாபாக்களுடைய மொழியில் அவர்கள் யார் தான். ஆனால் இன்றைக்கி விளக்கம் இருக்குது. இன்றைக்கி அதை வேணுக்கும்னு மறுத்தாதான் அப்படின்னு இன்றைக்கி விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் சஹாபாக்களுடைய பார்வையில் அவங்க சின்ன பாவத்தை பெரிய பாவமாக நினைப்பாங்க. அப்போ தொழுகையை கைவிடுவதை அவர்களுடைய அகராதியில் குஃபுர், ஷிர்க்கு, அந்த இணை வைப்பு, இறை மறுப்பு என்றே பார்த்தார்கள். அடுத்து 3வதுங்க, முந்தைய சமூகங்கள்லேயும் தொழுகை இருந்திருக்கு. நமக்கு மட்டும் அல்ல தொழுகை, முந்தைய சமூகங்கள்லேயும் தொழுகை இருந்திருக்கிறது. குர்ஆனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி வருது.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த, இறைவா என்னுடைய சந்ததிகள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி அவங்க ஒரு துவா செஞ்சாங்களாம், ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யத்தி, இறைவா என்னையும் தொழுகையை நிலைநிறுத்துபவனாக, என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநிறுத்துபவர்களாக ஆக்குவாயாக. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்காங்க தொழுகையை பற்றி. அதே மாதிரி ஈசா நபியை பற்றி வருது. தொட்டில் பருவத்தில் ஈசா நபி பேசினாங்க, அவுசானி பிஸ் சலாத்தி, தொழ வேண்டும் என்று என் இறைவன் எனக்கு அறிவுறுத்தினான். அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பற்றி வருது, ஃபனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், அவர் தொழுமிடத்தில் நின்று தொழுது கொண்டிருக்கும் போது வானவர்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார்கள். அவர் தொழுதுகிட்டு இருக்கும்போது அழைச்சாங்க. அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி வருது, ஃபஹர்ர ராக்கி அம்வானாப், ருக்கு செஞ்சு சஜிதாவில் விழுந்துட்டாரு, அவர் தொழுது இருக்காருன்னு. இப்படி முந்தைய சமூகங்களிலேயும் தொழுகை இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், உயிரினங்கள் இருக்குல்ல, உயிரினங்களுக்கும் தொழுகை உண்டு. உயிரினங்களுக்கும் தொழுகை உண்டு. எப்படி? அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்கிறான், அதற்கென்றே உரித்தான பிரத்யேக வடிவத்தில் அதனுடைய தொழுகை இருக்கும். நமக்கு எப்படின்னு தெரியாது, அதுக்குன்னே உரிய வடிவம் ஒன்று இருக்கும், அது தொழும். ஆனால் அதனுடைய தொழுகைக்கும் நம் தொழுகைக்கும் என்ன வித்தியாசம்னா, அவை தொழ வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டவை. அது தொழாமல் இருக்கவே முடியாது அதை. ஆனால் நமக்கு அல்லாஹ் சூஸ் பண்ணுற அதிகாரத்தை கொடுத்துருக்கான். தொழுதா தொழுது, இல்லைன்னா தொலைஞ்சு போ, ரெண்டில் ஏதாவது நமக்கு ரெண்டில் கொடுத்துருக்கான்ல. அப்போது நம்ம என்ன செய்வோம்னா, நினச்சா தொழுவோம், நடக்காட்டி விட்டுருவோம். நமக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்ததுனால அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் உயிரினங்களுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்கல. அது இன்பில்டிலேயே அப்படி தான் இருக்கும். இன்பில்டிலேயே அது தொழுகக்கூடியதாக தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வத் தைரு சாஃபாத்தின், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹுவை வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை, மேலும் வத் தைரு சாஃபாத்தின், அணி அணியாக பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் துதிப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா, தஸ்பீஹ் செய்வதை நீங்கள் பார்க்கவில்லையா, குல்லுன் கது அலிம சலாத்தஹு வ தஸ்பீஹஹு, ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய தொழுகை எப்படி இருக்கிறது, தன்னுடைய தஸ்பீஹ் எப்படி இருக்குதுங்கிறத நன்கு அறிந்திருந்தது. எப்படி தொழணும் அதுக்கு தெரியும், அந்த வழிமுறை அதுக்கு தெரியும். எப்படி தஸ்பீஹ் பண்ணணும் அந்த வழிமுறை அதுக்கு தெரியும். அல்லாஹ் அந்த மன்ஹஜ் அந்த வழிமுறையை அதுக்கு காட்டியிருந்தான். அது நன்கு அறிந்திருந்தது அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அப்போது உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில் அதற்கென்றே பிரத்யேகமான வகையில் தொழுகை ஒன்று இருந்தது என்று குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், உயிரினங்கள் அல்லது உயிர் அல்லாத மற்ற படைப்புகள் இருக்குது பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் எல்லாத்துக்கும் தொழுகைன்னு இருக்குது, ஏதோ துதித்தல்னு ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மக்காவில் ஒரு கல் எனக்கு தெரியும், அந்த கல் நான் பக்கத்தில் போனால் எனக்கு சலாம் சொல்லுன்னாங்க, எனக்கு சலாம் சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஹுத்பா ஓதுறதுக்கு ஒரு மரக்கட்டையை போட்டு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு புதுசாக ஒரு மெம்பர் தயார் பண்ணி கொண்டு வந்தோடனே இந்த கட்டையை தூக்கி பக்கத்தில் போட்டாங்க. அந்த மெம்பரில் ஏறி ரசூலுல்லாஹ் உட்காந்துருக்கும்போது பள்ளிவாசலில் ஒரு தேம்பல் சத்தம் கேட்குது, தேம்புற சத்தம், அழுது தேம்புற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா மக்கள் யாரும் அழலை, கூர்ந்து பார்க்குறாங்க, அந்த மரக்கட்டை அழுதுகிட்டு இருக்கு. என்னன்னு இறங்கி வந்து ரசூலுல்லாஹ் பார்த்தா, எப்போதும் என் மேலே நிற்பீங்களே, இன்றைக்கி என்னை விட்டுட்டீங்களே, புதுசாக வந்து அங்கே போயிட்டீங்களே அப்படின்னு அதுக்கு பிறகு தடவி கொடுத்து அதை அமைதிப்படுத்தினாங்க. ஹதீஸில் வருது. அப்போது அதற்கென்றும் சில உணர்வு, ஏதோ ஒரு வகையில் உள்ள உணர்வு ஒன்று இருக்குது. இது நம்ம நம்பித்தான் ஆகணும், இது ஆதாரபூர்வமான செய்திகள். அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன்னா, உயிரினங்களும் சரி, உயிரற்ற அந்த சடப்பொருட்களும் சரி, அதனுடைய வடிவத்தில் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வை வணங்குகின்றன. இதில் சில விஷயங்கள் நின்ற நிலையில் அதனுடைய வணக்கம் இருக்கும். மரம் இருக்குது, அதெல்லாம் நின்ற நிலையில் அதனுடைய வணக்கம், அதெல்லாம் வந்து குனிய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி உயிரினங்களில் சிலது அதே மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நின்ற நிலைமையில் அதனுடைய வணக்கம். அதே உயிரினங்களில், அதே சடப்பொருட்களில் சில குனிந்த வண்ணம் அதனுடைய அமைப்பு இருக்கும், அது ருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னும் சிலது வயிற்றில் ஊர்ந்த வண்ணம் இருக்கும் சில உயிரினங்கள். அதே மாதிரி சில மரம் செடி கொடிகளும் அப்படி இருக்கும்,
நீங்கள் இந்த இது நோம்பு திறக்கும்போது சாப்பிட்றோமே தண்ணி பழம், அதெல்லாம் இப்படி நிற்காது, படுத்தான் கிடக்கும். அப்போ ஏதோ சில பொருட்கள் கீழே படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும், அது சஜிதாவின் அடையாளம். இன்னும் சிலது உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த படைப்பினங்கள் எல்லாவற்றினுடைய தொழுகையின் அம்சங்களையும் சேர்த்து எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ் நமக்கு தொழுகையாக தந்திருக்கிறான். நமக்கு நிற்பதும் இருக்கிறது, குனிவது இருக்கிறது, சஜிதா இருக்கிறது, உட்கார் எல்லாமே சேர்ந்து இருக்குது. அப்போ ஒரு பூரணமான ஒரு இபாதத் வடிவ முறையை அல்லாஹ் நமக்கு தொழுகை என்கின்ற அம்சத்தின் மூலமாக தந்திருக்கிறான். இது ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்று நாம் சொல்ல முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னால், இந்த சமூகத்துக்கு தொழுகை கடமையானது மற்ற கடமைகள் வந்ததை போல் வரவில்லை. மற்ற கடமைகள் எல்லாம் குர்ஆன் வசனங்கள் வரும், அதன் மூலமாக சட்டம் அமுலுக்கு வந்துவிடும். ஆனால் தொழுகை மட்டும் அப்படி வரல. அல்லாஹ் ரசூலுல்லாவை தன்னுடைய இடத்துக்கு கூட்டு போய் அங்கே வச்சு கொடுத்து அனுப்பினான். வித்தியாசமான முறையில் இந்த தொழுகை கடமை என்பது வந்தது. இப்படி பல்வேறு தனிச்சிறப்புகளை தொழுகைக்கு நாம் சொல்ல முடியும். தொழுகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். பாவ பரிகாரம் ஏற்கனவே சொன்னேன். ரசூலா சொல்கிறாங்க, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுகிறது, அதில் ஒரு நாளைக்கு 5 முறை நீங்கள் குளிக்கிறீர்கள் என்றால் உங்கள் உடலில் அழுக்கு இருக்குமா ரசூலா கேட்டாங்க. எப்படி இருக்கும் யார சொல்லலாம்? அதுபோல தான் தொழுக. நீங்கள் 5 தடவை தொழும்போது மானசீகமான அழுக்குகளிலிருந்து நீங்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறீர்கள். அல்லாஹ் எவ்வளோ அழகாக நமக்கு வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கான் பாருங்களேன். மனுஷன் ஒரே நேரத்தில் 5 நேரத்தையும் தொழுவ முடியாது. அது எப்படி அழகாக பகுத்து கொடுத்துருக்கான்னா, காலையில் ஃபஜ்ர் பிறகு வெளியில் போகிறான் மனுஷன், தன்னுடைய அலுவல்கள், தன்னுடைய பொழப்பு விவகாரத்தில் உலகத்தில் ஈடுபட்டிருப்பான். திடீர்னு அவனை அறியாமல் சத்தம் போட்டிருப்பான், அவனை அறியாமல் ஏசி இருப்பான், அவனை அறியாமல் ஏதாவது ஏமாற்றிருப்பான், போய் சொல்லியிருப்பான், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்போ திரும்ப அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வா, மத்தியானம் இங்கே உன்னை இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ஒன்று இருக்குது. இது வெளியில் உள்ள வாஷிங் மிஷின் மாதிரி இல்லை, இது வேறு வாஷிங் மிஷின். அங்கே இல்லை ஊழல் செஞ்சவங்கள அங்கே சுத்தம் பண்ணுற வாஷிங் மிஷின், அது வேறு. இது வேறு இபாதத் வாஷிங் மிஷின். இங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, உள்ளே போட்டு சுத்தம் பண்ணி ஒரு தடவை சுற்றி விட்டு புழிஞ்சி எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்றான் வெளியில். திரும்ப அதுக்கு பிறகு போகிறோம், ஏதோ ஒன்று நடக்கும், திரும்ப வரும்போது மறுபடியும் சுத்தப்படுது. இப்படி ஒரு நாளைக்கு 5 முறை மானசீகமாக தூய்மைப்படுத்தக்கூடிய வேலை அல்லாஹ் பள்ளிவாசலில் வைத்திருக்கிறான், தொழுகைகளில் வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து, தொழுகை என்பது வெளிச்சம். எங்கே வெளிச்சம்? எங்கே நமக்கு வெளிச்சம் தேவைப்படுமோ அங்கே வெளிச்சம். எங்கே நமக்கு வெளிச்சம் தேவைப்படும்? கபூரில் தேவைப்படும், மறுமையில் தேவைப்படும். அங்கே சில பேர் எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்காது. மூமின்களுக்கு கொடுக்கின்ற வெளிச்சத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள பார்ப்பார்கள், ஆனால் அல்லாஹ் தடை போட்டுருவான். எங்கே வெளிச்சம் வேண்டுமோ அங்கே வெளிச்சத்தை தருவது தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஸ்ஸலாத்து நூறுன், தொழுகை என்பது வெளிச்சம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, ஒரு முஸ்லிம் தொழுவதன் மூலமாக, நோன்புடன் சேர்த்து, தொழுகையுடன் சேர்த்து நோன்பு வைப்பதன் மூலமாக ஒரு முஜாஹிதினுடைய, அல்லாவின் பாதையில் தன் உயிரை தியாகம் செய்த முஜாஹிதினுடைய அந்தஸ்துக்கு அல்லாஹ் கூட்டு போகிறான். அவரை விட உயர்ந்த இடத்துக்கு கூட்டு போகிறான். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லியிருக்கிறேன், ஒரு ரம்ஜானில் சொல்லியிருக்கிறேன். தல்ஹா பின் உபைதுல்லான்னு ஒரு சஹாபி, அவர் ஒரு தடவை ஒரு கனவு ஒன்று காணுகிறார். என்ன கனவுனா, பலி என்கின்ற குடும்பத்தை சார்ந்த 2 பேர், ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது பண்ணுறவர், இன்னொருத்தர் சாதாரணமான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர், ஜிஹாது பண்ணணுங்கிற எண்ணமும் உள்ளவர். இதில் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்த அந்த அறப்போராளி இறந்து போய்விடுகிறார். அதற்கு பிறகு 1 வருஷம் கழித்து இன்னும் அவருடைய சகோதரரும் இறந்து போயிடுறார். தல்ஹா பின் உபைரா சொல்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் கனவில் பார்த்தேன், இந்த 2 சகோதரர்களும் நானும் சொர்க்கத்திற்கு வெளியே வாசலுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தோம். கனவுல பார்க்குறேன், சொர்க்கத்துக்கு வெளியில் நிற்கிறோம். கதவை திறந்துட்டு ஒருவர் வந்தார். வெளியில் வந்தவர் உள்ளே வருமாறு, 2ஆவதாக இறந்தார்ல அவரை கூப்பிட்டார். அவர் பெட்டில் இறந்து போனவர் தான், போர்க்களத்தில் இறந்து போனவர் கிடையாது. அவரை உள்ளே கூப்பிட்டு போனார். கூட்டு போயிட்டு கதவை சாத்திட்டார். திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் கதவை திறந்துட்டு ஒருத்தர் வந்தார். அப்பொழுது
அல்லாவின் பாதையில் அறப்போர் புரிந்து உயிரை நீத்த அவரை உள்ளே வாங்கன்னு கூட்டு போயிட்டார். கதவை அடைச்சிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவர் திரும்ப வந்தார். வந்து என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் இன்னும் உள்ளே வரத்துக்கு நேரம் வரல அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இடம் வந்த உடனே தல்ஹா பின் உபைதுல்லா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தூக்கம் கலைஞ்சு போச்சு, விழிப்பு வந்துருச்சு. எனக்கு ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? மறுநாள் காலையில் அவர் என்ன செய்கிறாருன்னா சஹாபாக்கிட்ட அந்த செய்தியை பகிர்ந்துக்கிறார். ஏங்க, ஒருத்தர் போரில் ரத்தத்தை சிந்திருக்காருங்க, அவர் பின்னாடி போகிறார் சொதுக்கத்துக்குள்ளே, ஆனால் சாதாரணமாக இறந்தவர் முன்னாடி போயிட்டார் அப்படின்னு மக்கள்கிட்ட இவர் பேசிக்கிறார். ரசூல்லா வரைக்கும் இந்த செய்தி காதுக்கு வந்துருச்சு. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். ஏதோ ஒரு தொழுகையில் சந்திப்பாங்கல்ல, அப்போ கேட்டாங்க, இவர் தான் ரசூல்லாட்ட கேட்குறார், யார் ரசூலுல்லாஹ், என்ன ஆச்சரியமாக இருக்குது, முஜாஹித் அமல்களில் மிகச்சிறந்தது அது, அவர் வந்து பின்னாடி உள்ள நுழையிறாரு, சாதாரணமாக இறந்து முன்னால் உள்ளே போயிட்டாரே, எப்படி இது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கேட்குறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது, இதில் என்ன வியப்புக்கு என்ன அம்சம் இருக்குதுன்னு கேட்டாங்க. இல்லை, அறப்போராளி இல்லையா, சரிப்பா இருக்கட்டும்ப்பா, முதல்ல உள்ளே போனார்ல இவர், இந்த முஜாஹிதை விட எவ்வளோ நாள் உலகத்தில் வாழ்ந்தார்? அவர் முதல்ல இறந்தார்ல, இறந்து போனதுக்கு பிறகு இவர் எவ்வளோ நாள் உலகத்தில் வாழ்ந்தார்? 1 வருஷம் வாழ்ந்தார். சரி, அப்போ அந்த 1 வருஷத்தில் இவர் ஒரு ரம்ஜானில் நோன்பு வச்சுருக்க மாட்டாரா? ஆமாம், வச்சார். அதே மாதிரி ஒரு 6000 சொச்ச ரக்காத்து தொழுதுருக்க மாட்டாரா? சொல்ல கேட்டாங்க. ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து ஃபரல் வச்சுக்கோங்க, 355 வகுத்து பெருக்கி பாருங்கள், ஒரு 6000 சொச்சம் வரும். 6000 சொச்ச ரக்காத்து கடமையை தொழுதுருக்க மாட்டாரா? இன்னும் அவர் சுண்ணத்தெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 வரும். அது தொழுதுருக்க மாட்டாரா? ஆமாம், தொழுதுருப்பார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படின்னா அவருக்கும் இவருக்கும் இடையில், வானத்துக்கு பூமிக்கு இடையில் இருக்கக்கூடிய அளவுக்கு வித்தியாசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டாங்க. இதில் அறப்போரை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கமும் அது கிடையாது. இதில் என்னன்னா, இவரும் அறப்போருடைய எண்ணத்தில் இருந்தார், ஜிஹாதினுடைய எண்ணத்தில் இருந்தார். ஜிஹாதினுடைய எண்ணம் தூய்மையாக இருந்ததனால் ஒரு முஜாஹிதனுடைய அந்தஸ்தை எல்லாம் அவர் கொடுத்துட்டான். அதோடு சேர்த்து அவருடைய தொழுகையும் அவருடைய நோன்பும் அவருடைய அந்தஸ்து உயர்வுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அப்போ பாருங்கள், தொழுகையுடன் நோன்புடன் சேர்த்து தொழுகை ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை எவ்வளவு தூரம் உயர்த்துகிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, இந்த ஆயத்தில் வந்து அல்லாஹ் சொல்கிறது தொழச் சொல்லி சொல்லலை. நல்லா கவனிங்க, தொழுவதற்கும் தொழுகையை நிலைநிறுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தொழுதல் என்பது வேறு, தொழுகையை நிலைநிறுத்தல் என்பது வேறு. அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது தொழுவதை அல்ல, தொழுகையை நிலைநிறுத்துவதைத்தான் விரும்புகிறார். நிலைநிறுத்துறதுனா என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் இந்த செடி கொடிகள் வளர்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாடிப்படியில் இந்த படர்ற மாதிரி சில இதுக்கெல்லாம் வளர்த்துருப்பீங்க. அது வந்து சில நேரங்களில் அந்த செடி வந்து ஒழுங்காக வராமல் வளைஞ்சு கிழிஞ்சு இருந்தால் அதை நேராக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? குச்சி கிச்சி வச்சு கட்டி நேராக்குவீங்கல்ல, அதை தான் நிமிர்த்தி விடுறதுன்னு அர்த்தம். அதுதான் நிலை நிறுத்துவதுன்னு அர்த்தம். வளைஞ்சி நெளிஞ்சி இருக்கிறத, ஒரு மாதிரியாக இருக்கிறத நேராக நிமிர்த்தி விடுறதுக்கு பேர் தான் நிலை நிறுத்துதல்னு பேர். அப்போ தொழுகை என்பதை பொறுத்தவரை அதை நெளிச்சு வளைச்செல்லாம் செய்யக்கூடாது. அதாவது நினச்சா செஞ்சுக்கிறது, நினைக்கா செய்யாமல் இருக்கிறது, நினச்சா பள்ளியாசலுக்கு வர்றது, நினச்சா வீட்டில் தொழுதுக்கிறது, நினச்சா தொழுகாமல் இருந்துக்கிறது, இப்படி வளைச்சி நெளிச்செல்லாம் செய்ய முடியாது. அதை ஸ்ட்ரைட்டாக தான் செய்யணும். ஸ்ட்ரைட்டாக செய்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா, நேரத்திற்கு தொழ வேண்டும், பள்ளிவாசலில் வந்து தொழ வேண்டும், ஜமாத்தில் இருக்கணும், எல்லா நேரத்துலையும் தொழுகணும். இதெல்லாம் அதே மாதிரி தொழும்போது மன ஓர்மையோடு தொழ வேண்டும். எல்லா அம்சங்களும் சேர்த்து தான் நிலைநிறுத்துறதுன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது நிலைநிறுத்துவதைத்தான். அல்லாஹ் சொல்ல பாருங்க, ஃபவைலுல் லில் முஸல்லீன்ங்கறான், தொழுபவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும்னு அல்லாஹ் சொல்றான். தொழுபவர்களுக்கு நாசம். ஏங்க தொழுபவர்களுக்கு ஏன் நாசம் ஏன் ஏற்படணும்? ஏன்னா அவர் தொழுபவராக இருக்கிறார், தொழுகையை நிலைநிறுத்துவராக இருக்கவில்லை. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிற தொழுகையாளிகள் அவர்கள். அவங்க வந்து ஏனோ தானம் தொழுதாங்க, நெளிச்சு வளைச்சி தொழுதாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ நிலைநிறுத்துறதை தான் எல்லாம் விரும்புகிறான். நிலைநிறுத்துறதுனா என்ன அர்த்தம்னா, நேரத்திற்கு தொழ வேண்டும். தொழுகையை பொறுத்தவரை நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்கிறான். நீங்கள் ஃபஜரை போய் இஷாவில் தொழுதுகிட்டு இருக்க முடியாது, இஷாவில் தொழுக முடியாது. நீங்கள் நம்ம சில பேரை பார்க்குறோம், பகிரங்கமாக இஷாவில் குனூத்து ஓதிக்கிட்டு நிற்கிறாங்க. சில பேர் வித்தருடைய குனூத்து ஓதுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறலாம். ஆனால் நம்ம பார்க்குறோம் சில பேரை குனூத்து ஓதிக்கிட்டு நிற்கிறாங்க.
நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் பார்க்கும்போது இந்த ஆள் ஃபஜ்ர் அன்னைக்கு விட்டுருக்காரு, அவர் கலா செய்கிறாரு போல் நமக்கு தோணும். இப்படி பகிரங்கமாக செய்யக்கூடாது. அதாவது கலா செய்கிறது நீங்கள் நினச்சிக்கிறலாம் நம்ம நன்மை செய்கிறோன்ட்டு, ஆனால் வெளியில் வேறு விதமான பார்வையை உண்டாக்கும். மற்றவங்களுக்கு என்ன செய்யும், இப்படி விட்டுக்கிட்டு தோதுக்கெல்லாம் போல தெரியுது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நேரத்தில் கரெக்டாக தொழும். நேரத்திற்கு தொழக்கூடிய அந்த செயல் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நேரத்திற்கு தொழ வேண்டும். நேரத்தை விட தொழுகையை பிற்படுத்துவது, அதாவது உரிய நேரத்தை விட காலம் தாழ்த்துவது என்பது மிகப்பெரிய பாவம். சாதாரண பாவம் கிடையாது, மோசமான பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்களில் சஹாபாக்கள்கிட்ட காலைல ஃபஜ்ர் தொழுதுக்கு பிறகு ஓத வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு, யாராவது உங்களில் கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. ஏதாவது கனவு கண்டீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. யாராவது கனவு கண்டிருந்தா அந்த கனவை ரசூல்லாட்ட சொல்லி அதுக்கு விளக்கம் கேட்பாங்க. ஒரு நாள் ரசூல்லா அப்படி தான் சொன்னாங்க, யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. ஒரு 2-3 பேர் கனவை சொன்னாங்க. சொல்லி முடித்ததுக்கு பிறகு ரசூலுல்லா அவங்க பார்த்த ஒரு கனவை சொன்னாங்க. என்ன கனவு அது? ரசூல்லா சொன்னாங்க, நான் உறங்கி கொண்டிருந்தேன், 2 பேர் என்கிட்ட வந்தாங்க. வந்தவங்க என்னை எழுப்பி வாங்க எங்கள் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் போய்கிட்டே இருந்தோம். போய்கிட்டே இருந்தபோது திடீர்னு ஒருவர், அந்த 2 பேர் இல்லை வேறு ஒருவர் படுத்து கிடந்தார். அவருக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் தலைமாட்டில் பாறாங்கலை தூக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறார். இப்படி நான் பார்க்குறேன், பாறாங்கல் கையில் இருக்குது, ஒரு ஆள் படுத்து கிடந்தார், தலைமாட்டில் இப்படி பாறாங்கல் வச்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் அந்த பாறாங்கலை அப்படியே மண்டையில் தொப்புன்னு போடுறார். போட்டால் அந்த தலை அப்படியே செதறுது. அவர் போட்ட வேகத்தில் அந்த பாறை என்ன செய்யுதுன்னா ஓடிடுது, தள்ளி ஓடிடுது. இவர் என்ன செய்கிறாருன்னா ஓடுன அந்த பாறையை திரும்ப எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அந்த பாறை இவரிடத்திலேயே மறுபடியும் ஓடி வருகிறது. மறுபடியும் அவர் தூக்கிடுறாரு. இது போயிட்டு திரும்ப அவர் கையில் வந்து சேர்றதுக்குள்ள செதஞ்ச தலை மறுபடியும் ஒட்டிடுது. மறுபடியும் தூக்கி ஓங்கி போடுறாரு. ரசூலா சொல்கிறாங்க, இதை மறுபடியும் தூக்கி ஓங்கி போடுறாங்க. அதே மாதிரி செதறுது, அந்த கல் நகர்ந்து போகுது, திரும்ப இவர்கிட்டயே வருது, திரும்ப தூக்கிடுறாரு. அதுக்குள்ளே அந்த தலை சேர்ந்துருது, மறுபடியும் போடுறாரு. இது நடந்துக்கிட்டே இருக்குது. என்னங்க சுப்ஹானல்லாஹ், நான் என்னை கூட்டு போன 2 பேர்ட்ட நான் கேட்குறேன், ரசூலா சொல்கிறாங்க, என்னை கூட்டு போன 2 பேர்ட்ட கேட்குறேன், என்னங்க சுப்ஹானல்லாஹ், என்னங்க இப்படி மண்டை இப்படி உடையுது, திரும்ப சேருது, யாருங்க இவர் அப்படின்னு கேட்டேன். பேசாமல் என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அடுத்து இதே மாதிரி ஒரு 4-5 காட்சி. அந்த ஹதீஸ் ரொம்ப நீளமானது, நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 5-6 காட்சி அது நீளுது, அது ரொம்ப. அப்போ இதை மட்டும், அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த 2 பேர் ரசூலாட்ட சொல்கிறாங்க, முதல்ல ஒரு ஆள் பாறையை தூக்கி போட்டு மண்டையை சிதைச்சிக்கிட்டு இருந்தார்ல, சிதைஞ்சு போச்சுல, அவர் யார் தெரியுமா? அவர் குர்ஆனை ஓதி கைவிட்டவர், தொழுகையை, கடமையான தொழுகையை வேண்டுமென்றே விடக்கூடியவர். அவருடைய தலை தான் இப்படி சிதையுது அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இது ஆதாரபூர்வமான செய்தி, புகாரில் பதிவாகி இருக்கிறது. அப்போ கடமையான தொழுகையை கைவிடுதல் என்று ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தாங்கன்னா அது நனவு தான். நமக்கு தான் கனவு பழிக்கவும் செய்யலாம், பழிக்காமையும் போகலாம். ஆனால் ரசூலுல்லாவுக்கு கனவு என்பது வஹி. அப்போ என்ன அர்த்தம்? உண்மைன்னு அர்த்தம், அது நடக்குதுன்னு அர்த்தம், நடக்கும்னு அர்த்தம் அது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய கண் தான் உறங்குமே ஒழிய கல்பு விழித்திருக்குங்கிறாங்க. அப்போ விழிப்பு நிலையில் அவர்கள் பார்த்தது தான் அது, மானசீகமான விழிப்பு நிலையில் அவர்கள் பார்த்தது, இது அவங்களுக்கான வஹி அது. அப்போது இது ரொம்ப மிக மோசமான விஷயங்கள். அப்போ கடமையான தொழுகையை நேரத்தை விட கைவிட, நாம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கூட பிறந்தவங்க எத்தனோ பேர் தொழுகை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், நம்மளை பெற்றெடுத்தவங்க இல்லாதவங்களாக இருக்கிறாங்க, நம்ம கூட வாழக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் தொழுகை இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கைசேதம் பாருங்கள், எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்கள். இதை யார் சகிக்க முடியும்? இதை யார் சகிக்க முடியும்? தயவு செய்து நாம் அக்கறையோடு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இது. தினந்தோறும் என்ன செய்யணும்? தொழுகைக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும். அதை ஒரு இயக்கமாக செய்கிறதுங்கிறது வேறு விஷயம், தனிப்பட்ட முறையிலாவது செய்யணும். வீட்டில் யாருமே தொழாதவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்கள தொழுகையாளியாக ஆக்கிறத நம்முடைய முதல் பணியாக வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் யார் தாங்கிறது? தயவுசெய்து நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. அப்போ தொழுகையை ஒரு மனிதர் வேண்டுமென்றே தவறு விடுவது என்பது காலம் இதில் காலம் தாழ்த்துறது தான் இந்த இடத்துல முக்கியம். காலம் தாழ்த்துவதற்கே எவ்வளோ பெரிய விஷயம்னா, அப்போது கைவிடுறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கிறத நம்ம கவனிக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னால்,
பள்ளிவாசலில் ஜமாத்தாக தான் என்ன செய்யணும், வந்து தொழணும். ஜமாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை கொடுக்குறான்னு ஹதீஸ்ல வருது. கிட்டத்தட்ட பள்ளிவாசலுக்கு வர்றவங்க அல்லாவின் விருந்தாளிகள், அல்லாவால் உபசரிக்கப்படக்கூடியவர்கள். மறுமையில் உபசாரம், அந்த உபசாரம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக வரக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் என்ன விருந்து உபசாரம் செய்கிறான் அப்படின்னா, அமைதி கிடைக்கும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையில் மற்றவங்கெல்லாம் பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் இவர் பரபரப்பான வேலையே அமைதியாக செய்வார். அது அல்லாஹ் கொடுக்குற மிகப்பெரிய கண்ணியம், மிகப்பெரிய மரியாதை. அப்போது பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை, கடமையான தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கண்ணு தெரியாதவங்க ஒருத்தர் ரசூலாட்ட கேட்குறாரு, யார் ரசூலல்லாஹ், என்னால் வர முடியல, நான் வீட்டில் தொழுதுக்கிறலாமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. பாங்கு சொன்னால் சத்தம் கேட்குமான்னு கேட்டாங்க. கேட்கும்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு பள்ளி தான் வந்தாகணுன்ட்டாங்க. கண்ணு தெரியாத ஒருத்தவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். தயவு செய்து பள்ளிவாசலில் தொழுகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு இடத்துல, நான் இகாமத் ஒருவரை சொல்லிவிட்டு என் இடத்தில் வேறு ஒருவரை நிறுத்திவிட்டு தொலை வைக்க சொல்லிவிட்டு அப்படியே நான் பின்னால் வந்து சில பேர்களை கூப்பிட்டுக்கிட்டு கையில் விறகு கட்டை எடுத்துகிட்டு போய் யாரெல்லாம் ஜமாத்துக்கு வராமல் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்களோ அவங்கள வீட்டோட கொளுத்தி விடணும்னு நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வீட்டோட யாரை, இது தொழுகையை விடுறவங்க இல்லை, ஜமாத்தை விடுறவங்கள ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. வீட்டோட சேர்த்து கொளுத்தணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ், புகாரி முஸ்லீமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள். வறுமையான தோழர்களே, எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் கவனிங்க. நாம் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்துகிறோம். ஆனால் பெரிய விஷயங்கள்லாம் நம்மள்கிட்ட மதிப்பில்லாதவளாக போயிட்டு இருக்குது. தொழாதவர்களை பற்றி நமக்கு அக்கறைப்பட்டிருக்கிறோமா என்னைக்காச்சும்? நம்ம மனசில் நம்மளே கை வச்சு கேட்டுக்குவோம். நம்ம வீட்டில் இருக்கிற தொழாதவங்களை பற்றி நமக்கு அக்கறை இருக்குதா? இருக்கணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் இது. அப்போ ஜமாத்துக்கு வருவதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு வராமல் இருப்பதை இவ்வளோ பெரிய கண்டனமாக சொல்கிறார்கள். அது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணம் எப்படி நினச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும். ஃபஜ்ர் தொழுகை அவன் நிற்கும் போது வந்துட்டாங்க, சப்புகளை சரி பண்ணிட்டு இமாமத்துக்காக நின்றுட்டாங்க. அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிட்டாங்க. எப்போதுமே ஃபஜ்ர் தொழுகையை உமர் ரலியல்லாஹு தஆலா தொழு வச்சாங்கன்னா சூரா யூசுப் ஓதுவாங்களாம் அல்லது சூரா நஹ்ல் ஓதுவாங்களாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக நீளமாக ஓதுவாங்களாம். அன்னைக்கு தக்பீர் கட்டிட்டாங்க, இன்னும் ஓத ஆரம்பிக்கல. அதுக்கிடையில் ஒருத்தன் வந்து குத்திட்டான், உமர் இல்லாதவங்கள குத்திட்டான். ரத்தம் வருது, உமர் இல்லாமல் ஓத ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே என்னை ஒரு நாய் கொன்று விட்டதுன்னு சொல்கிறாங்க. வாயில் கத்தலனியல் கல்பு, ஒரு நாய் என்னை கொன்று விட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த சவுண்டு பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு கேட்குது. பார்த்தா ரத்தம் அப்படியே வலியுது. இப்படி பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இல்லாதவங்கள பிடிச்சி அவங்கள இமாமத்தில் நிறுத்திட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. தொழுகை முடிஞ்சு உமர் இல்லாதவங்களை அப்படியே சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ஆஹா, தொழுகலையே, நான் இன்னும் தொழுகலையே. ஃபஜ்ர் தொழுகைக்கு நின்றவங்கள தான் குத்திட்டான், நான் இன்னும் தொழுகலையே. லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலா, தொழாதவருக்கு இஸ்லாத்தில் பங்கே இல்லை, நான் தொழுகணும், என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றினார். எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் இது. நம்ம ரொம்ப அலட்சியமாக அணுகுகிற ஒரு விஷயத்தில் தொழுகை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ரொம்ப அலட்சியமாக நினைக்கணும். ஆனால் அந்த தொழுகை என்பது அது இல்லை என்றால் இஸ்லாத்தில் பங்கில்லைங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ தொழுகைக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கடைசி வார்த்தை இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அவர்கள் வாயிலிருந்து பேச முடியாமல் வெளிவந்த வார்த்தை. வாயில் பேச்சு வரல, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹு போய்கிட்டே இருக்குது. கடைசியில் அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத பக்கத்தில் இருந்த சில சஹாபாக்கள் பார்த்தார்கள், கேட்டார்கள். அது காதல விழல, அவங்களுடைய அந்த வாய் அசைவு என்பது என்ன சொன்னாங்கிறத வெளியே சொல்லிச்சு. உம்மு சல்மா எல்லாம் அறிவிக்கிறாங்க, கான மின் ஆஹிரி வசியத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் வமா மலக்கத் ஐமானுக்கும். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வார்த்தையாக இருந்தது.
அவங்க சொல்கிறாங்க, ஹத்தா ஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுலஜ்லிஜுஹா ஃபி சத்ரிஹி வமா யுஃபீது பிஹா லிசானுஹு. இந்த வார்த்தையை அவங்க நாவு சொல்ல முடியலை, ஆனால் சொல்கிறாங்க, முணுமுணுக்கிறாங்க. முனகல் சத்தம் தான் எங்களுக்கு கேட்டுச்சு, வாயிலேருந்து வெளியே வரலை. அப்போது கடைசி நேரத்தில், முடியாத நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் சமூகம் தொழுகையை கரெக்டாக வச்சுக்கோங்க, தொழுகையை பேணிக்கையாக வச்சுக்கோங்க, தொழுகையை பாதுகாத்துக்கங்க, தொழுகையை விட்டுறாதீங்க, அது ரொம்ப முக்கியமானது, அதோட பணியாளர்களை ஒழுங்காக கவனிச்சுக்குங்க, அதையும் சேர்த்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போது எது மனிதன் மிக முக்கியமானதாக கருதுவானோ அதைத்தான் கடைசி நேரத்தில் சொல்லுவான். இன்றைக்கெல்லாம் மரண வாக்குமூலம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் மனுஷன் போய் சொல்ல மாட்டான். அப்போ கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற சொல் எவ்வளோ முக்கியமானது. அதில் ரசூலுல்லாஹ் சொல்ல வந்த விஷயம் தொழுகை என்பது தான். தொழுகையை கவனமாக பார்த்துக்கங்க, தொழுகையை விட்டுறாதீங்க, அதை தொடர்ந்து பேணிக்கொள்ளுங்கள், அதை நிலைநிறுத்துங்கள், அதில் அலட்சியம் காட்டாதீங்க அப்படிங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வார்த்தையாக சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, இந்த சமூகத்திலிருந்து முதலில் எடுபட்டு போகக்கூடிய விஷயம் அமானிதம். கடைசியாக எடுபடக்கூடிய விஷயம், எடுபடுறதுன்னா என்னென்னா விடைபெற்று போய்விடும். கடைசியாக விடைபெற்று போகக்கூடிய விஷயம் தொழுகை என்று சொன்னார்கள். ஆரம்பத்தில் நம்பகத்தன்மை போயிடும், முஸ்லீம்கள் நம்பகத்தன்மைக்குரியவர்களே இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்துடும். அதோடு சேர்ந்து கடைசியாக தொழுகை விடைபெற்று போய்விடும். இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, தொழுகை தான் கடைசியில் விடைபெற்று போகும்னா அதுக்கு பிறகு தீனே இருக்காதுன்னு அர்த்தம். தொழுகை விடைபெற்றுருச்சுன்னா ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தொழுகை இல்லை என்றால் தீன் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் கடைசியில் போகுங்கிறாங்க. அது போனால் அதுக்கு பிறகு இருக்கிறது சக்கை தான், அதுக்கு முன்னாடி தான் மற்றதெல்லாம் இருக்கும், அதுக்கு பிறகு தக்க தான் இருக்கும், உள்ளடக்கம் ஒன்றும் இருக்காது. எனவே அது போயிருச்சுன்னா எல்லாம் போயிடும். எனவே நீங்கள் தொழுகையை விடாதீர்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தோழர்களே, 1969 ஒரு வலதுசாரி கிறித்தவன், ஆனால் சியோனிஸ்ட், ஆஸ்திரேலியாக்காரன், அவன் பேர் மைக்கேல் டெனிஸ் ரோஹன் அப்படிங்கிறது. ஒரு சுற்றுலா பயணியாகத்தான் பாலஸ்தீனத்துக்கு போகிறான். 1969 மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்றான். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்றான். அவன் கொளுத்தின அந்த தீ கடுமையான பெருந்தீயாக மாறிச்சு. எந்த அளவுக்குன்னா பெரிய சேதாரம் ஏற்படுச்சு அந்த பள்ளிவாசலில். அதாவது அந்த பைத்துல் மக்தஸை முஸ்லீம்களிடமிருந்து பறிக்க வேண்டும் என்பதுதான் வலதுசாரி ஜியோனிஸ்டுகளுடைய நோக்கமே. அதுக்கு ஏதுவாக இந்த வேலையை செய்கிறான். தீ கொளுத்தி விட்டுறான். அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த தீ விபத்தில் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய வெற்றியின் அடையாளமாக நிறுவப்பட்ட மெம்பர், அந்த மெம்பர் அந்த தீக்கிரையாய் அழிஞ்சு போச்சான். முஸ்லீம் உலகத்தில் இது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. உலகம் ஃபுல்லாக நிறைய போராட்டம் நடந்துச்சான், இப்படி அநியாயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் இஸ்ரேலில் பிரதமராக இருந்த ஒரு பெண், கோல்டா மேயர் என்பது அந்த பெண்ணுடைய பெயர். அந்த அம்மா சொல்லுது, இப்படி ஒரு தீக்கிரையான சம்பவம் மஸ்ஜிதுல் அக்ஸால், அதாவது பாலஸ்தீனில் நடந்துச்சு. நான் அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. ஏனென்றால் இது மிகப்பெரிய விஷயம், அரபுகள்கிட்ட மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவங்க இது 3வது பள்ளிவாசலாக மதிக்கக்கூடிய ஒன்று, இதை சாதாரணமாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ ஏதோ பெரிய ப்ராப்ளம் இஸ்ரேலுக்கு வரப்போகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. காலையில் நான் எழுந்து பார்த்தேன், எதுவுமே நடக்கவில்லை. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு முடிவு வந்துச்சு, நாம் இந்த சமூகத்தை என்ன வேண்டும்னாலும் செய்யலாம். ஏன்னா இது தூங்குகிற சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது ஃபஜ்ர் தொழுகைக்கு ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் வருகிறதோ அப்பொழுதுதான் இந்த சமூகத்துக்கு உயிரோட்டம் வரும். அது வரைக்கும் இது செத்துப்போன சமூகம் தான். இந்த சமூகத்தை நம்ம எப்படி வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், பந்தாடிக்கிறலான்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் பிரதமர், பெண் பிரதமர் கோல்டா மேயர் சொன்னார். நீங்கள் இன்றைக்கும்
அந்த உங்கள்கிட்ட தான் இருக்குது, கூகுள் தட்டி பார்த்துக்கலாம். அப்போது ஃபஜ்ர் தொழுகை இல்லை என்றால் உயிரோட்டம் இல்லாத சமூகம் அப்படின்னு உலகம் சொல்லுது, நாம் சொல்லலை, நமக்கு அது புரியலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஜ்ரை தொழுது விட்டால் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதால் அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்புக்குள்ளே வருகிறார், அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. உலகத்துக்கு தெரியுது, ஆனால் நமக்கு அது புரியவில்லை. ரமையான தோழர்களே, வக்து தொழுகைகளும் பெருநாள் தொழுகைகளைப் போல நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வர வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு விழிப்பு வர வேண்டும். ஆனால் அதை வர விட மாட்டாங்க. நாம் தான் என்ன செய்யணும், அதுக்கான இனிஷியேட்டிவ் நாம் தான் பண்ணணும். ஏன்னா தொழுகையினுடைய கடமை என்பது அவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்துட்டாலே, பள்ளிவாசலோடு தொடர்பு வச்சுட்டாலே நம்முடைய செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்களை நிச்சயமாக பார்க்க முடியும், நிச்சயமாக பார்க்க முடியும். ஒன்றும் இல்லாதவங்க தானே அரபுகள், எதுவுமே இல்லாதவங்க தானே அரபுகள், எந்த பண்பாடும் மற்றவர்கள் தான் அரபுகள். அவங்கள எப்படி ஒரு மிகப்பெரிய பாராளும் மக்களாக மாற்றுச்சு, இந்த தொழுகை தான் மாற்றுச்சு. இந்த தொழுகையினுடைய பாரம்பரியம், இந்த தொழுகையினுடைய பண்பாடு இதுதான் அவங்கள மாற்றுச்சு. அவங்க தொலை வந்தாங்க, நிறைய அறிவை பெற்றார்கள், நாகரிகத்தை கற்றார்கள், அறிவை கற்றார்கள், அறிவியலை கற்றார்கள், உலகத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து விட்டு போனார்கள். எனவே அந்த மாற்றம் வரணும்னா இந்த சமூகம் தொழுகையை முதல்ல விடாமல் கடைபிடிக்கும். அப்படி வந்தால் நமக்கு என்னென்ன தேவை இருக்குது, நமக்கு நம்முடைய போதாமைகள் நமக்கு தெரிஞ்சிடும், நமக்கு என்னென்ன வேணுங்கிறது தெரிஞ்சிடும், அதை கேட்க ஆரம்பிச்சிருவோம். அதற்கு பிறகு நம்மை நாமே இட்டு நிரப்பிக்கொள்வோம். எதில் தான் குறை இருக்குதோ அதெல்லாம் நாமளே நம்மளை என்ன செஞ்சுக்குவோம், கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கேட்டு தெரிஞ்சு நம்மளை நிரப்பிக்கிடுவோம். அதற்கு பிறகு நாம் ஃபுல் எக்யூப் பண்ணப்பட்ட ஆள்களாக மாறுவோம். அப்படிப்பட்ட உள்ளடக்கம் உள்ள முஸ்லிம்கள் தான் இன்றைக்கி தேவை. அப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் தொழுகை என்பது மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் கவனிப்பாரற்றவராக இருக்கும், கேட்பாரற்றவராக இருக்கும், யாரும் எதுவும் செஞ்சுக்கலாம் முஸ்லீம்களை அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டு போயிடும். எல்லாம் வல்ல இறைவன் காப்பாற்ற வேண்டும். தொழுகையில் நாம் அதிகமாக முக்கியத்துவம் எடுப்போம். நீங்கள்லாம் தொழுகையில் அக்கறை காட்டுறவங்க, உங்கள்கிட்ட அல்ல இதை சொல்லணுங்கிறது, ஆனால் நாமும் சேர்ந்து கவலைப்பட வேண்டும். அல்லாஹ் இடத்துல கையேந்துங்க, தஹஜ்ஜுதுல கையேந்துங்க. யா அல்லாஹ், என்னுடைய வீட்டில் எனக்கு பக்கத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் தொழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொடு இறைவா, தொழுகையாளிகளாக மாற்று இறைவா அப்படின்னு நாம் அவங்களுக்காக துவா செய்யணும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட மனமாற்றத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.